ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 400வது குரலாக அமைய இருக்கின்றது. உண்மையிலே நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைந்திருக்கின்றது. செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வம் கல்வி என்பதை அழகாகவும் தெளிவாகவும் இந்த குரல் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றது. குரலையும் உரையையும் பார்ப்போமாக இருந்தால், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். அந்த கல்வியை தவிர மற்ற பொருட்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல என்பதாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் எவ்வளவு பொன்பொருட்கள் எவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வைத்தாலும் அது கல்வியினுடைய அளவுக்கு, கற்றறிந்த கல்வியின் அளவுக்கு சிறப்புடையது அல்ல. அது நிலையற்றது. நிலையான செல்வம் எதுவாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் கற்ற கல்விதான். நாங்கள் இந்த உலகை விட்டு சென்றாலும் எங்களோடு கூட வருகின்ற ஒரே ஒரு செல்வம் அந்த கல்வி செல்வம் மாத்திரம்தான். ஆகவே நாங்கள் கல்வியை முக்கியத்துவமாக, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதைத்தான் முதலாவது ஒரு அழகாக சொல்லியிருக்கின்றது. ஒருவருக்கு சிறந்த செல்வம், அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். மற்றவையெல்லாம் நிலையற்ற சிறப்பற்ற செல்வங்களாகத்தான் இருக்கும். அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை அவரும் தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும். அதற்கு ஒப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை. உண்மையும் அதுதான். கல்விக்கு நிகரான, கல்வி கற்றவர்களுக்கு நிகரான செல்வம் இந்த உலகத்திலே எதுவும் இல்லை. மற்ற செல்வங்கள் எல்லாம் எங்களை விட்டு அழிந்து போய்கூட நிலையற்ற செல்வங்களாகும். எங்களோடு கூட வருகின்ற நிலையான செல்வம் எதுவாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் கற்ற கல்விதான். ஆகவே நாங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அழியாத செல்வத்தை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். அதாவது நாங்கள் கல்வியை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கலைஞருடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும். அதற்கு ஒப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை என்பதை அவர் சொல்லியிருக்கின்றார். அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் சுருக்கமாக கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற குரலுக்காக அழகாக தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், கல்வியே அழிவில்லாத சிறந்த செல்வம், பிற எல்லாம் செல்வமே அல்ல என்பதாக சுருக்கமாக சொல்லியிருக்கின்றார். நாங்கள் கற்ற கல்விதான் எங்களுக்கு நிரந்தரமான, நிறைந்த வாழ்வை தரக்கூடிய செல்வமாக இருக்கும். அதாவது அழிவில்லாத செல்வமாக இருக்கும். மற்றவையெல்லாம் நிரந்தரமற்ற நிலையில்லாத செல்வங்கள். ஆகவே நாங்கள் இன்றைய குரலுக்கான 3 உரைகளையும் நாங்கள் பார்த்தோம். உண்மையிலே அழிவற்ற நிலையான சிறந்த ஒரு வாழ்வை தரக்கூடிய, ஒரு உயர்வை தரக்கூடிய செல்வம் எதுவாக இருக்குமாக இருந்தால் கல்வி ஒன்றே மாத்திரம். கல்விக்கான சிறப்பை அழகாக இந்த குரல் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கின்றது. எங்களுடைய எதிர்கால சந்ததியினரும் எங்களுடைய வாழ்க்கையிலே கல்விக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து சிறந்த செல்வத்தை, அழியில்லாத செல்வத்தை எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சிறந்த கல்வியை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்ற இன்றைய குரல், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.